குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கனிமொழி பாபு. கொஞ்சம் சவுண்டா தான் சொல்றது. ஸோ இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து ஏர்லி மார்னிங் எத்தனை மணி நமக்கு 8:30 மணி வந்து ஒரு ஷூட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து வீடியோ உள்ள வரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா, நேராக விக்ரம் அண்ணாவையும் சரண் அண்ணாவையும் கூப்பிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குது, என்ன ஃபன்லாம் நடக்குது, என்ன சாங் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து விக்ரமண்ணா வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். கரெக்டாக நாங்களும் வந்தோம். விக்ரமண்ணா ஃபோன் பேசிட்டு வெளியே நின்று இருந்தாரு. இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்காங்க. சரணண்ணா, விக்ரமண்ணா, அப்புறம் இன்னொரு அண்ணா 3 பேர் வருவாங்க. அவங்க 3 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். எங்கே போகிறோன்னு சொல்லி பாருங்க. அந்த இது சூப்பரா இருக்கு. ஜிகு ஜிகு அது உள்ள இருக்கு. ஜிகு ஜிகா. இன்னைக்கு ஒரு வெட்டி ஒரு குட்டி எங்க அவங்க டேரோம் அவங்கலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வந்துட்டு இருக்காங்க. நீங்க குளிச்சு கிளம்பிட்டு ஜில்லுன்னு இருக்கீங்க. கிளம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி மச்சான் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா 3/4 மணி நேரம் கழிச்சு வாடா வந்துட்டா. கரெக்டா ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது த்ரில்லரான ஒரு வீடியோ இருக்கு, உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. த்ரில்லரா? இந்த கேப்புக்கும் அதுக்கும் மண்ணுல பிறண்டு போய் சாப்பிடணும், பசிக்கு. ஒரு சோறு இப்படி ஓடி வந்தது டக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ள உட்காந்து வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஒளியவளா இல்ல, நீங்க என்ன பூச்சாண்டியா பார்த்து ஒளியறக்கு? அப்படியே வீடியோ எடுத்து அதமாவே பூச்சாண்டி யாரும் கமெண்ட் பண்ண போறேன் என்ன பார்த்து கீழே முடியெல்லாம் ஃபுல்லா வச்சது பார்த்து. சந்திரா அவனை பாரு, யாரோ ஒருத்தர் பாரு. சும்மா கப்பட்டியா சாக்லேட்டு குழந்தையா சரி. அதான் ரெக்கார்டே பண்ணிருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வந்து. நான் வீடியோ ஆன் பண்ண பேசவே மாட்டேங்கிறேன். நான் பேசினா மாட்டிக்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. போலாமா? போலாம். ஒருத்தன் வந்து குளிச்சுக்கிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கான். கனி கூட சேர்ந்தா எல்லாம் கனியா மாறிடணும். குளிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு என்ன வச்சு ஒரு காமெடிக்கு இப்படி பண்ணி. இது வேணுமா? ஃபேஸ் கிரீம் வேணுமா? சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்துட்டான். ஆக்சுவலி ஃபேஸ் கிடையாது. நான் சன்ஸ்கிரீன் போடவே கிடையாது. போய் என்னடா பண்றீங்க? அங்க போற இடம் அந்த மாதிரி எங்கடா அது? எங்க இருக்கு? அது கீழ வேற ஏதோ இருக்கு இடம் அந்த மாதிரி. கொஞ்சம் ஸ்கின் ப்ரொடெக்ஷனோட போறோம். அப்படியே சாப்பிட்டோம். விக்ரம் அண்ணா வீட்லயே எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கிளம்புறதுக்கு 11 மணி. நாங்க எத்தனை மணிக்கு வந்தோம்? 9 மணிக்கு வந்தோம். 9, 10, 11, 3 மணி நேரம் சாப்பிடுறோம். 3 மணி நேரத்துல என்ன நாங்க போய் ஷூட்டே போயிருந்திருக்கலாம். இன்னி போகணும் 3 மணி நேரம் அங்க இருந்து டிராவல். 150 கிலோமீட்டருங்கறா. 100 கிலோமீட்டரா இருந்தா கூட இந்த ஆட்டம் ஆடுது. ஸ்டெபிலைசர் இல்லையா கையில? என்ன கேட்ட? என்னடா கேட்ட? கறி கேட்ட. முடியும் ஒதுக்குங்க. நான் மூஞ்சி ஃபுல்லா முடிதான். ஓஸ்மா ஜாஸ்மின் மாதிரி எல்லாத்துலயும் ஓஸ்மா கட ஓஸ்மா ஏதாவது பேசுமா. சரி சப்பாத்தியே போடலையே.
என்ன வேணுச்சு? சப்பாத்தி. இப்ப கடையில வந்துட்டு வெறும் சப்பாத்தி மட்டும் கொடுத்தேன். வெறும் சப்பாத்தி மட்டும் எப்படி சாப்பிடுறது? தண்ணி வச்சிருக்காங்க இல்ல கனி, நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கணும் அவ்வளவுதான். என்ன வேணும்? வெஜ்லயா இல்ல நான்வெஜ் கிரேவி உங்களுக்கு? இது டெலிஷியஸ். பட்டர் சிக்கன் ரொம்ப ஸ்வீட் ആണ്. டெலிஷியஸ் ஸ்பைசியா ഉണ്ട്. സ്പൈസിயா ഉണ്ട്. സ്പൈസി വേണോ? ரொம்ப സ്പൈസി இல்ல. സൗത്ത് ഇന്ത്യൻ വേണം. കേരള ഡിഷ് പുറത്തരിച്ച് എടുത്തത്. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ഫിഷ് അല്ല ചിക്കൻ. ഫിഷ് വേണോ? നോൺവെജ് വേണോ വെജ് വേണോ? പുറത്തരിച്ചുള്ള ഫിഷ് இருக்கா? லாலிபாப் 85. இங்க பாருடா. லாலிபாப் 85 உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லாலிபாப் ஆமாங்க, நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். லாலிபாப் மணி எடுத்துருவோம். மணிக்கு கோல்டன் ஃப்ரைடு பிரான், ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கிரில். ஓகே, எனக்கு ஒரு உதவி. 240 எடுத்துடலாமா? பீச்சுக்கு போய் போட்டோ ஷூட் முடிச்சிடலாமா? நிஷா மேக்கப். திடீர்னு இது என்னடான்னு பார்ப்பீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், லொக்கேஷனுக்கு. அங்கேருந்து மண் வழியாக காரில் போனோன்னா சீக்கிரமாக ஸ்பாட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மண்ணில் ஏற்றினோம். ஆனால் வந்து கார் வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அதுலேருந்து எங்களால் வெளியே சுத்தமாக எடுக்கவே முடியல. அங்கே இருந்த எல்லாருமே சேர்ந்து தான் வந்து காரவே வெளியே எடுத்து கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ரொம்ப நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுலேருந்து எப்படியுமே வந்து ஒரு 1 hour ஆயிருக்கும். இந்த போராட்டத்துக்கு அப்புறமா தான் காரவே வெளியே எடுத்தோம். என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து இத்தனை பேர் அனுப்பிச்சி வச்சு காரை வந்து வெளியே எடுத்துட்டோம். நான் சொன்னேன்ல அட்வென்ச்சரான ஷூட் இருக்குன்னு. இந்த அட்வென்ச்சரான ஷூட். இங்க இருக்க ஸ்பீக்கர் ஆள் இருக்கானுங்கடா. எப்படி? அதுதான் சரி, கரெக்டாக இருக்கு. இது இப்போ காஸ்டிங் தான் பக்காவா இருக்கு. எடுத்து கிராக்கர்ஸ் வேற லெவல். பைத்தியக்காரனுக்கு 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. அப்பல நைட் ஷாட் போறனா சொல்லி கிட்டாரை வச்சிட்டு ஆடு. இது மாதிரி வரும் அதுல புஸ்வான மாட்ட வரும். பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ புதுசால அது அந்த செட்டப் வந்துகிட்டே இருக்கும். போட்டு வச்சிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப வேஸ்ட். எடுத்து உள்ள கேமரா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க டைரக்டர் சார்? ஏங்க உங்களுக்காக சன்ஸ்கிரீன் போட்டு ஆனா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உண்மையாவே. நின்னுக்கிச்சு தள்ளு இங்க பாரு. இங்க பாருடா. அங்க போயிட்டு இப்படி போய் நின்னுட்டா காணி. ஏய் நீ பாத்துட்டு இருக்கா? நான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் பக்கத்துல நின்னேன். உங்க போன்ல வீடியோ எடுங்க. நான் உங்க போன்ல எடுக்க என் போன்ல இருக்கு பக்கத்துல. அதனால நான் எடுத்தேன். முதல்ல குற்றவாளி நீதான முதல்ல எது. ஆனா 5:30 மணிக்கு ஷூட் போறது அவ்வளவுதான் இருக்கும். அதாவது 5:30 வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல போனா பரவாயில்ல. 5:30க்கு தான் மேகதீரம் பண்ணாலும் நாங்க 5:30 தான் வந்துட்டோம். பட் முடிக்க முடியும். அது என்னன்னு தெரியல, எங்க ராசி அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எப்ப என்ன பிளான் பண்ணாலும் 5:30க்கு தான் ஷூட் ஸ்டார்ட். அது வந்து நம்மளா ஏத்தம் எடுத்து பண்ணிக்கிற வேலைகள், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்க. இன்னைக்குலாம் பாரு
இன்னைக்கெல்லாம் பாரு, அது நம்ம பண்ணிக்கிட்டது தான். மாதா பிதான்னு இருக்கீங்க. மாதாவாம பிதாவாம, மாதாவாம பிதாவாம. நாகராஜ் பாரு டேய், கொடையை சொல்ல மாட்டான் பாருடா. அப்பல எனக்கு gift வந்து கொடாது, சரியா? போலாமா? gift செட் ஆக மாட்டேங்குது. இதுல எடுக்கணுமா மச்சான் வாட்ச்? போவாண்டா. போலாம். பாதியில நின்று நினைக்கிறேன். இன்னைக்கும் பாதியில நின்று கண்டிப்பா. பாதி நின்னுச்சுன்னு வச்சுக்கவே மறுபடியும் இருக்கிற சாட்டு ஏழுக்கு நாடுங்க. மறுபடியும் வரேன் கேமியோ உள்ள வந்து எப்ப எடுக்கிறது பார்ட்டோட கண்டினியூட்டி இங்க போட்டு முடிச்சிடும். ஐயோ இது வெக்கங்க, வர கோவங்க. அதான் சரி. இங்க 400 பை, ஆளாளுக்கு ஒரு பை. பேட்டரி எடுக்காம வரான். பேட்டரி போடல அப்படின்றீங்களா? இல்ல பேட்டரி போட்டிருக்கு, பேட்டரி எடுக்காம வரான். இப்ப அங்க போய் பேட்டரி வேணும்னா மறுபடியும் கார் இங்க தான் இருக்கு, பேட்டரி எடுக்கலடா. இவன் ஏதோ அந்த சன்னோட டாட் மாதிரி சொல்றான், இறங்கிடுவான். ஆனா அதான் நினைக்கிறேன், சன் போயிரும் போல. இன்னைக்கும் பாதி தான் ஷூட்னு நினைக்கிறேன். பாவம். ஆக்சுவலா இன்னைக்கும் வந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணவே கிடையாது. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கல, அவனுங்க சொன்ன அவனும் நினைப்பாங்க காரும் தள்ளிட்டு இவனுங்க கேமராவும் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு இப்ப என்ன பண்ண போற காத்திருக்கானுங்களே தெரியல. இப்ப மறுபடியும் போய் ஆள் மாட்டிக்கிட்டானுங்களே, யாரெல்லாம் காப்பாத்துறதுன்னு பிளான் போட்டு இருப்பானுங்க. கார் உள்ளுக்குள்ள போயிருக்கும் கொஞ்சம் பிள்ளைனா. ஆனா சரியான ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாவே. அப்படிதான் நாங்க படிச்ச வரலாறு. அது அந்த இடம், இந்த கார், நம்ம கார் ஒன்று படம் பாப்போம் ஷூட் எடுக்க முடியுதா. ஆக்சுவலா வந்து இப்ப என்னன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து ஆட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் போர்ட்ரேட்ல எடுக்கிறத நான் உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்றேன். வீடியோ ப்ளஸ் இப்போ நான் பண்ணுறேன். இங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருந்தா சூரியன் இங்கே வந்துட்டான். சத்துன்னு இறங்கிடுவான். கொஞ்சம் அவ்வளோ லெவல் இல்லை, இன்னும் கொஞ்சம் வா. டன் போலாமா? ரோலிங் சாங். மச்சான் இங்க பாரு, அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரைட் ஃப்ரேம் பார்த்துக்கோ. நில்ல பின்னாடி நில்ல, பின்னாடி போ, இப்படி வா. அதான் ஃப்ரேம் உனக்கு. அப்படிதான் வரணும். ஏய் டே ஃபாரின் பீச்னு சொன்னியாடா, இங்க பாருடா. ரோலிங் சாங் ஆக்ஷன். கமான் கீழே. நீ ஏன்டா வந்த? நல்லா இருந்த வயசுடா. சரணா நாகார்ஜுனாவா? முடிச்சிருவேன். நீங்க தொட்டிட்டு போயிருந்தா ஷூவெல்லாம் ஈரமாயிடுச்சுடா. ஈரமாயிடுச்சுன்னு பரவாயில்ல. இங்க பாரு இங்க பாரு, கரெக்டா நடிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி கால்ல பட்டுருச்சு. நான் யோசிக்கிறேன், தண்ணி வந்துச்சு நின்றுலாம் பண்ண பரவாயில்ல. ஷூ வந்துச்சு, பின்னாடி வந்தா பிரேமுக்குள்ள எப்படி வரான்டா. இல்ல மச்சான், அந்த சமயத்துல நான் 5 காசு எனக்கு அப்புறம் தான் தெரியும் ஷூ நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கேன்னு. சில்வர் ஜூப்ளி என்னது நாகார்ஜுனாவா? அச்சிருன்னு சொன்ன பாலமுரளியா? அதே மாதிரி இன்னைக்கு அதேதான். எல்லாம் கனினாலதான். கார உள்ளுக்குள்ள விடுங்கன்னு சொன்னாங்க, விட்டாங்க. நான் கிடையாது, இந்த சீனப்பாதான் கனியோட ஆயிட்டேன்டா நானு. இங்க பாருடா என் கால்.